வணக்கம் அப்ரஹாம். இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு துறை சார்ந்த பல்வேறு புதிய கட்டிடங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். அதே போல ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல பள்ளிகளில் படித்து நாட்டின் தலை சிறந்த உயர் நிறுவனங்களில் படிக்கும் வாய்ப்பினை பெற்றிருக்கக்கூடிய 8 மாணவ மாணவியரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து பாராட்டி இருக்கிறார். குறிப்பாக முதலாவது சிறை மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையின் சார்பில் 9,45,25,000 ரூபாய் செலவில் திண்டிவனத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கிளை சிறை கட்டடம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் சிறைச்சாலையில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் கட்டடம் ஆகியவற்றை திறந்து வைத்திருக்கிறார். மேலும் பள்ளி கல்வித்துறை சார்பில் 264,15,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய 956 புதிய வகுப்பறை கட்டடங்கள், 12 ஆய்வக கட்டடங்கள், தகைசால் பள்ளிகளில் புனரமைக்கப்பட்ட பள்ளி கட்டடங்கள் மற்றும் திருவண்ணாமலையின் முதன்மை கல்வி அலுவலகத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த கல்வி வளாகம் ஆகியவற்றை திறந்து வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த ஆண்டு 2024-25 ஆண்டிற்கான பட்ஜெட்டின் போது இந்த 2 துறைகளுக்கும் என சில குறிப்பிட்ட நிதியானது ஒதுக்கப்பட்டு பல்வேறு புதிய கட்டடங்கள் பயன்பாட்டுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த கட்டடங்கள் கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல பள்ளிகளில் 2022 மற்றும் 23 கல்வியாண்டில் பயின்று நாட்டின் தலை சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கும் வாய்ப்பினை பெற்றிருக்கக்கூடிய 8 மாணவ மாணவியர்களை பாராட்டி வாழ்த்து தெரிவித்து அவர்களுக்கு மணிக்கடிகளை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். அப்ரஹாம்,